ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார். நம்முடைய தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை உட்கார வச்சு விசாரணை செய்வார். நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, கவலைப்படாத, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு தெரியும், அவர்களெல்லாம் நான் உயர்த்துவேன், நீ உன்னுடைய தொழிலில் நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லி நீ வேதனைப்படாத அப்படின்னு விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம கவலையெல்லாம் மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம தேவனிடத்தில் வைக்கணும், அவர் மேலே வைக்கணும். அதை தான் தேவன் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடலாமா? நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சிடலாமா? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, என்னுடைய கவலை, என்னுடைய பாரம், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் உண்மையில நான் வைத்துறேன் சுவாமி. நான் ஃப்ரீ ஆயிடுறேன் ஆண்டவரே. நீர் என்னை விசாரிக்கிற தேவன். நிச்சயமாகவே எனக்கு நன்மைகளை வர்ஷிக்க பண்ணி இந்த மாதத்துல என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.